இதை திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நைட் தூங்கும்போது கூட மைண்ட் ஸ்டாப் ஆகலையா? இதுதான் ஓவர் திங்கிங். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இருக்கு. ஓவர் திங்கிங்கிறது ஒரு ஹியூமனுக்கு வர்றது தான் எனக்கும் வந்திருக்கு. சரி, முதல்ல ஓவர் திங்கிங்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது ஓவர் திங்கிங். இதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடுறது திங்கிங். அதே ப்ராப்ளத்தை என்ன ஆகுமோ, இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலான்ட்டு முடிவே இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஓவர் திங்கிங் வரும்போதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்துடுவேன். எனக்கு என்ன அந்த சமயத்தில் தோணுதோ அதை எல்லாத்தையும் அந்த பேப்பரில் எழுதுவேன். அதுக்கப்புறமா அந்த பேப்பரை எடுத்து சுருட்டி வச்சிருவேன். இதை உங்களுக்கு ஓவர் திங்க் வரும்போது செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு சேஞ்ச் ஒன்று தெரியும். இந்த வீடியோவில் அந்த பேப்பரை என்ன செய்யணும்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் மைண்டில் உள்ள ஓவர் திங்கிங் இந்த பேப்பரில் வந்துடும்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த பேப்பரை எழுதும்போது உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஓவர் திங்கிங் வரும்போது ஒரு 5 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். மூவி பார்க்குறதா இருக்கலாம், சாங் கேட்குறதா இருக்கலாம், ஒரு ட்ரைவ் போகிறதா இருக்கலாம், இல்லாட்டி எது வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இது ஓவர் திங்கிங்லேருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒன்றா இருக்கும். இதை நான் செஞ்ச ஒரு மெத்தட்னு சொல்லலாம். அதுவும் எனக்கு பிடிச்சமான மெத்தட்னு கூட சொல்லுவேன். ஓவர் திங்கிங் வரும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது உண்மையா இல்லையாண்டு. நடக்க போகிற விஷயத்த யோசிக்கிறது ஓகே தான். ஆனால் நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதில் எதுவும் மாறப்போகிறது இல்லை இல்லையா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும். எப்போ அதை நான் ரியலைஸ் பண்ணணும், அப்போ எனக்கு ஓவர் திங்கிங் என்னை விட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதால பல பிரச்சனைகள் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் திருப்படியும் இந்த வீடியோவில் பேசி வீடியோவை லென்த் ஆக்க விரும்பலை. அதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது உண்மையாக இல்லையாண்டு யோசிங்க. ஓவர் திங்கிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு தெரியுமா? நம்மளோட ஃபோன் தான். இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இருக்குது இல்லையா? அதில் இன்ஸ்டாகிராம் நான் என்ன நினச்சேனோ அதுக்கு ரிலேட்டான மாதிரி ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயோ என்னமோன்னு தெரியல, எனக்கு வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கு நான் யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னு தெரியுமா? இதை டெக்னிக்னு சொல்கிறத விட செட்டிங்ஸ் பண்ணனே சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நோட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொடுத்ததுக்கு அப்புறமா இது ரிலேட்டான வார ரீல்ஸ் அவ்வளவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு காலையில் எழும்புறோடனே ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணுறது நம்ம பிரெயினை அமைதியாக்கும். இது என்னோட ஓவர் திங்கை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் மெத்தட்னே சொல்லலாம். 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லை இல்லையா? இதை பண்ணி ஓவர் திங்க் எனக்கு ரொம்ப குறைஞ்சிதுன்னே சொல்லலாம். ஏன்னா என் பிரெயினை இது அமைதிப்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் மாற்றங்கள் உணர்ந்தேன். இது ஓவர் திங்கை மட்டும் கட்டுப்படுத்துறது இல்லாமல் எனக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு மெத்தட்னே சொல்லுவேன். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பையன் ஒருத்தன் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவனை கூப்பிட்டாரு. அவன் கையில் நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்திகளையும் கொடுத்துட்டு அந்த பலகையில் நீ கோவப்படும் போது எல்லாம் ஆணிகளை அடினார். அதே மாதிரியே அந்த பையனும் செஞ்சான். ஆணியும் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா ஆணி தீர்ந்துருச்சுன்னா சொன்னான். அப்பாவோ நீ கோவப்படும் போது அந்த ஆணிகளை கலட்டு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவனும் செஞ்சான். அப்பா சொன்னார், இப்போ அந்த பலகையை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பலகை ரொம்பவே மோசமான நிலைமையை காணப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் உங்கள் மனசு. எப்போ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அந்த பலகை மாதிரியே உங்கள் மனசும் பாதிக்கப்படும். அதனால் ஓவர் திங்க் பண்ணுறதை இன்றிலிருந்து ஸ்டாப் பண்ணுங்கள். நல்ல கைஸ், இந்த வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.